ஹாய் காய்ஸ். ஸோ அம்மா வீட்டில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோமா. அண்ட் மார்னிங் நான் எழும்புறதே வந்து ஒரு 9 கணக்குக்கு மாதிரி தான். ஸோ எழும்பி என் பெட் எல்லாமே நான் செஞ்சுட்டு என் ஹேர் கிளிப் ப்ளஸ் வாட்டர் பாட்டிலையும் எடுத்துகிட்டு நான் வந்து என் ரூமுக்கு போவேன். அண்ட் நான் தூங்குறது வந்து வித் மை சிஸ்டர், பிகாஸ் என் ரூமில் வந்து பாட்டி தூங்குறனால. அண்ட் நானுமே ஓகே என் ரூமுக்கு போயிட்டு என் க்ரோஷே ஐட்டம்ஸ் அது எல்லாமே அன்றைக்கி வச்சுட்டு அண்ட் இதை தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இது ஆல்ரெடி இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் யூஷுவலாகவே இந்த மெட்டி ரிமூவ் பண்ணுவேன். ப்ளஸ் இப்போ ஃபுட் கேர் நான் செப்பரேட்டாக செஞ்சுட்டு இருக்கேன். பிகாஸ் நான் ரொம்பவே கேர் பண்ணாதனால லைக் எனக்கு நிறையா டார்க் ஸ்பாட்ஸ் அப்படியெல்லாம் வந்திருக்கு. அண்ட் அந்த இதுகளையுமே ரிமூவ் பண்ணணும். அண்ட் மெட்டியுமே நான் ஒரு டிஐஒய் ஒன்று செய்கிறேன், அதை க்ளீன் பண்ண அந்த சில்வர் ஷைனோடையே வச்சுக்கிறதுக்கு. அண்ட் நான் அங்கே இருக்கக்குள்ள நான் பார்த்தேன் ஒரு ஹேர் மாஸ்க் ஒன்று போடுவோம் அப்படின்னு. பிகாஸ் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் மாதிரி ஒரு 1 இயர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஹேர் மாஸ்க் அப்படின்னு நான் போடவே இல்லை. அண்ட் நான் பார்த்தேன் ஓகே இப்போ இன்றைக்கி நாங்கள் இங்கே தானே இருக்கோம். அண்ட் அப்படியே கொஞ்சம் பனியை போயிட்டு கார்டன் அப்புறம் வெளியே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு எல்லாமே பார்த்தேன். என்னென்ன புதுசாக இருக்குது, ஸோ ஃப்ளவர்ஸ் அண்ட் அது இது எல்லாமே. அண்ட் வீட்டுக்கு நம்ம வந்து வெட்டிங் டைம் பண்ண டிக்கோ கூட அப்படியே எல்லாமே இருந்துச்சு. லைக் தோஸ் பிரிங் பேக் மெமரிஸ். அண்ட் அந்த மாதிரி என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு வெளியே போயிட்டு பார்க்க ஐ சோ தீஸ் பிளான்ஸ். இப்போ அம்மா வந்து இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் ஒரு குட்டி லோட்டஸ் ஒன்றுமே இருந்துச்சு. ஸோ இந்த கலர் இது எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த பாண்ட், அந்த மினி பாண்டில் வந்து ஒரு குட்டி குட்டி ஃபிஷஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே அந்த ஒரு சன்லைட்டில் நான் வந்து ஒரு வாக் ஒன்று போனேன். அண்ட் அம்மா தண்ணி போட்டுட்டு இருந்தாங்க, லைக் ஷி வாஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக. எழும்பின உடனே நம்ம ஃபோன் நோண்டிட்டு இருக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போகக்குள்ள ரொம்ப ரிலாக்ஸிங்காக நல்லாவே இருக்கும் மனசுக்கு. அண்ட் பேர்ட்ஸுக்குமே லைக் அந்த சவுண்ட் அது எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். உங்களோட மார்னிங் அந்த எனர்ஜியவே வேறு லெவலில் அது கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல் டே உங்களை ரீஃப்ரெஷ்டாகவே வச்சுருக்கும். ஸோ அப்படியே தான் ஃபுல்லாக சுற்றி எல்லாமே பார்த்துட்டு ஐ ரியலி என்ஜாய்டு. அண்ட் ஒரு அணிலுமே அது வீடு கட்டுறதுக்கு தும்பு அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அதுவுமே பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தானே. என்ன ஹேர் மாஸ்க் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து அலோவேரா நிறையா இருக்கும். லைக் ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் அப்படின்னு இல்லை. ஐ திங்க் டோட்டலி ஒரு 8 to 10 மாதிரி இருக்கும் பிளான்ட்ஸ். குட்டி குட்டிலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது. அண்ட் நான் பார்த்தேன் ஓகே அலோவேரா கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு. பிகாஸ் இந்த பாடி ஹீட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம கார்டன்லேயே நம்ம பாட்டியோட கார்டனில் இந்த டொமேட்டோ அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர்ஸ், பீன்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓகே குயிக்காக டீயை குடிச்சிட்டு நான் வந்து என்னோட க்ரோஷே ஒர்க் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறதுக்கு போயிட்டேன். க்ரோஷே ஒர்க் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள தான் அம்மா என்ன கூப்பிட்டாங்க. கெஸ் வாட், ஐ காட் மை லாங் டைம் அவைட்டட் டிரைவிங் லைசன்ஸ். ஏன்னா இது ரொம்ப நாளாகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வரும் வரும் அப்படின்னு. தங்கச்சிக்கு வந்துருந்துச்சு. நம்ம 2 பேருமே ஒன்றாவே தான் அப்ளை பண்ணோம். அவளுக்கு ஏர்லியாக வந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு வந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அதையுமே பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த பிளட் குரூப் அது இது எல்லாமே சரியா அப்படின்னு பார்த்துட்டு நான் அகெயின் வெளியே போயிட்டு அலோவேரா ஒன்று வெட்டிக்கிறதுக்கு. யூ கேன் செக் உங்களுக்கு என்ன மாதிரி லென்த்தில் வேணும். உங்களோட ஹேர் வந்து ரொம்ப நீட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 இல்லாட்டி 2 லீஃப் அதில் வெட்டிக்கலாம். அண்ட் இதில் வந்து அந்த மஞ்சள் லிக்விட் ஃபுல்லாக போகிற வரைக்குமே கொஞ்சம் எங்கேயாச்சும் வைங்க. அது வந்து மற்ற சைடு மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே கீழே வடிஞ்சு வந்துடும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்காங்க. ஸோ வாஷ் பண்ணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ட்ரேயோ ஒரு கட்டிங் போர்டோ அப்படி மாதிரி எடுத்து நீங்கள் இது வந்து பீசஸ்க்கும் வெட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக நீட்டமாக இருக்கக்குள்ளேயே அந்த சைடில் இருக்க முள் எல்லாமே வெட்டி எடுத்துட்டு இதை சரியாக ஹாஃப்க்கு எடுத்துக்காங்க. ஸோ நீங்கள் ஹாஃப்
மாஸ்க் எடுத்ததுக்கப்புறமா ஒரு குட்டி பிளெண்டர் ஒன்றும் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஜெல்ல ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஃபோர்க் ஒன்று வச்சு நல்லா எடுத்துக்கோங்க வெளியே. பிகாஸ் நமக்கு தேவைப்படுறது வந்து அந்த ஜெல் மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது அந்த பிளெண்டிங் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப வாட்டரி அப்படின்னு இருக்காமல் நார்மலாக ஒரு கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி அதை எடுத்துக்காங்க. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறது வந்து உங்களோட ஹேரில் நீங்கள் ஆயில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாகவே அலோவேரா இந்த மிக்ஸ்சரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து நார்மலாக சிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு மிடில் பார்ட்டிங் எடுத்துகிட்டு ஒரு சைட் பார்ட் பண்ணி இந்த ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி தான் நான் இந்த ஹேர் மாஸ்க் லிக்விடை வந்து அப்ளை பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறமா நல்லாவே மசாஜ் பண்ணிடுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னன்னா ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ சன்சில்கோட அந்த லெமன் ஃப்ரெஷ் டிடாக்ஸ் இந்த ஷாம்பூ அண்ட் அதுக்கப்புறம் கண்டிஷனர் வந்து டவ்வோடது. ஸோ நான் இதுகள் வந்து வேறையா ஒரு வீடியோ ஒன்றில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லைக் அது எப்படி என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படின்னு. அண்ட் நான் வந்து ஒரு எம்டிஸ் வீடியோ ஒன்றுமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் பாடிக்கு வந்து வெல்வெட்டோட பாடி வாஷ். ஸோ இது வந்து தங்கச்சிட ஏண்ட வந்து வேற ஒன்று. நான் இங்கே வந்தேன் அப்படின்னா நான் இதைத்தான் நான் யூஸ் பண்ணுறது. பிகாஸ் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஃபேவரட் மாதிரி அண்ட் இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். நீங்களுமே இதை ட்ரை பண்ணிடல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீல்ஸ் ஃபுட் சிட்டின்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். ப்ளஸ் நல்லாவே நுர வரும். ஸோ நீங்கள் வந்து லூஃபா ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ரியலி ரெக்கமெண்ட். பிகாஸ் இது லாங் லாஸ்டிங், அந்த ஸ்மெல் வந்து உண்மையாகவே லாங் லாஸ்டிங். ஸோ என்னை வந்து ஸ்கேல்ப்புக்கு நான் வந்து இதுவுமே தங்கச்சிட்டு தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஷாம்பூ பண்ணக்குள்ளே அண்ட் செகண்ட் டைம் நான் ஷாம்பூ பண்ணக்குள்ளே நான் இதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்குவேன். ரொம்ப ஹார்ஷாக நான் மசாஜ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதில் இருக்க அந்த பல்லு மாதிரி இருக்குது தானே அது வந்து கொஞ்சம் என் ஹேர் என் ஸ்கேல்ப்பை வந்து வீக்கன் பண்ணும். அண்ட் ஃபேஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது இந்த நேச்சர் சீக்ரெட்டோட ஆயில் கண்ட்ரோல் ஃபேஷியல் வாஷ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில். ஸோ நான் வந்து ஃபுட் கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் தானே. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த டியூபை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் பிங்க் பவுச்சோட வீடியோவில் நான் இதை சொல்லியிருப்பேன். பிகாஸ் நான் இது வந்து டெய்லி மாதிரி யூஸ் பண்ணுவேன், இது இல்லாட்டி வேஸ்லின். ஸோ அந்த மாதிரி கால் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து ஐ டூ ஃபுல் மசாஜ். என் காலுக்கு ஃபுல் மசாஜ் ஒன்று மாதிரி கொடுப்பேன். என் ஃபிங்கர்ஸ் அந்த மெட்டி போடுற ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அந்த மெட்டி போட அன்றைக்கி வந்து ரொம்ப கருக்குது. ஸோ அதே மாதிரி மற்ற காலுக்குமே அதே மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து அப்படியே அதை விட்டுருவேன். அகெயின் நைட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஐ யூஸ் த கிளைக்லாலிக் டோனர் ஃபார் மை யூனோ காலுக்கு. அதுக்கப்புறமா வேஸ்லின் இல்லாட்டி அகெயின் இந்த க்ரீமை போட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ அவ்வளோ தான். அண்ட் தேர்ஸ் another ஸ்குரில் வீடியோ ஒன்று. இது வந்து நான் அன்னைக்கு எடுக்கலை, பட் டே ஆஃப்டர் நான் எடுத்த ஒரு அணில் வீடியோ ஒன்று இருக்குது. அண்ட் லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். I'll see you guys in another video. Bye bye.